எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ திமுக கூட்டணியை விட்டு வெளியேறதுக்கு தயாரில்லை. இவர் மல்லிகார்ஜுன கார்கே திமுக கூட்டணி தான் வேணும்னு சொல்லிட்டாரு. திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு இவர் செல்வ பெருந்தகை சட்டமன்றத்திலே பதிவு பண்ணிட்டார் மக்கள் ஆதரவில். சும்மா இங்கே கொஞ்சம் வேறு தரவுகள் இல்லாமல் ரீல் விட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அந்த ரீல் தான் இதுக்கெல்லாம் காரணம். பட் பரபரப்பாக இருக்கும். ரீல் விடுறது யாருன்னு பார்த்தா தெரியும். ரீல் மன்னர்களின் ரீல்கள் ஓடும். நம்ம தரவுகளோட உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறோம். நிச்சயமா. இப்போ தாவேக்கா பக்கம் யாருமே போகலாம் அந்த கட்சியோட. ஏன்னா அவங்க எதிர்பார்க்குறாங்க, இல்லை யாராவது வருவாங்களா வரமாட்டாங்களாங்கிறது. நெய் கிஷோர் கேசாமி ஒரு ட்வீட் போட்டிருக்கான், 234 கேண்டிடேட் இல்லைன்னு. நாம் சொன்னது தான் தம்பி கிஷோர் கேசாமி. இப்போ அவன் வெளி தெளிவாக விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ட்வீட்டை போடுறான். நாம் என்றைக்கோ சொல்லிட்டு இருக்கிறோம், உங்கள்கிட்ட 234 கேண்டிடேட் கிடையாது. தினத்தந்தி சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தனுக்கு இப்போவும் சொல்கிறேன்,